தம்பி எனக்கும் கொஞ்சம் குடுடா. ஏய் நீ தரலன்னா நான் புடுங்கிட்டு போயிருவேன். இப்போட லூசு. ஏய் என்னடி இங்க சத்தம்? மா சும்மா பேசிட்டு இருக்கோமா. அவனுக்கு புக் எடுத்துட்டு வாடா, உனக்கு ரைம்ஸ் சொல்லி தரேன்னு சொன்னேன். ஏய் புக் எடுத்து வந்து அக்கா கிட்ட படிடா. எப்ப பாரு தின்னுகிட்டே இருக்கியே, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா புக் எடுத்து பெறக்கிறியாடா? புக் எடுத்து படிக்கிறதுடா, பஞ்சாலும் திங்க வேண்டியது. மாமா போதுமா, தம்பி திட்டாதீங்க, விடுங்கம்மா. ஏய் வாய் புத்து வந்தனா அடிச்சு விடுவேன் அடிச்சு. மா ஒரு லூசுமா வளரிட்டு இருக்கா, நீ போமா. வந்து பாப்பேன் அக்கா கிட்ட படிக்கணும், இந்த தீனி எல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு படிக்கலன்னா அடிச்சு விடுவேன் அடிச்சு. பாத்துக்க எப்படி அம்மா கிட்ட மாட்டி விட்டேன் பாத்தியா? ஏய் நான் தாண்டா உன் அக்கா லூசு. டேய் கண்ணுங்களா, படிக்கிறீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க? ஏய் ஏன்டா அழுதுட்டு இருக்க? இப்போ அப்பா வந்தோடனே எதுக்கு அழுகுற? ஏன் தம்பி அழுகுறான்? தம்பி படிக்க சொன்னதுக்கு அழுகுறான்ப்பா. அம்மா வந்து சண்டை போட்டு போனாங்களா, அப்பையில இருந்து அழுதுட்டு இருக்கான். அழாதடான்னு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. அப்பா நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன் தம்பிய. மா படிக்காட்டியும் பரவாயில்ல, அடிச்சுக்காம விளையாடுங்க சரியா? சத்தம் உள்ள வரக்கூடாது, வீதி வரைக்கும் கேக்குது. ஏய் நீ அம்மா கிட்ட அப்பா கிட்ட யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் தான் உன்னை மாட்டி விடுவேன் சரியா? நீ தான் அடி வாங்குவேன். ஸ்கூல்ல நடந்தது இல்லைனா வீட்டில் சொல்லிடுவேன், ஒழுங்காரு. ஏய் அடிச்சிரும்டா. ஏய் எங்கடி உங்க அம்மா? ஏய் வாங்க ஆண்டி உட்காருங்க. ஏய் உங்க அம்மாவை கூப்பிட பெஸ்ட். ஆஹா தம்பி ஏதோ ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்கான், அம்மாவை கூப்பிட்டு மாட்டி விட்டுற வேண்டியதான். கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. அம்மா வீட்ல இல்ல ஆண்டி. அவன் போய் சொல்றான் ஆண்டி. நீங்க வாங்க உட்காருங்க, நீங்க கோவமா இருக்கீங்க. ஏய் வள வளன பேசாத, உங்க அம்மா இருக்காளா இல்லையா? ஏய் என்னடிங்க சத்தம்? ஏய் ரோட்டா நீ இங்க இந்த பக்கம் என்ன விஷயம் அடி வந்த? ஏய் உன் பையன் என்ன வேலை பார்த்தான் தெரியுமாடி? திருடிட்டாண்டி. யாக்கா பையன் பேக்ல பென்சில்லாம் எடுத்துட்டான், நோட்டு புக்கு கிழிச்சிட்டான். இதுக்கு தான் உன் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறியாடி? அப்படி போடு சக்க, தம்பி அடி வாங்க போறான். அம்மா இல்லம்மா அம்மா இல்லம்மா. ஏய் அவன் திருடுனானா இல்லையாடா? கிழிச்சிட்டான், நோட்டெல்லாம் கிழிச்சிட்டான், உடைச்சிட்டான். ஏய் இப்போ என்னடி சொல்ற? ஏய் அக்கா பையனோட நோட்டு புக்கெல்லாம் கிழிச்சு விட்டாண்டி உன் பையன். ஏண்டி அறிவில்ல நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து விளக்க மாட்டியாடி? ஏண்டி அறிவு இருக்கிறாடி? சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் இருக்கும், அது ஒரு விஷயம்ட்டு பிள்ளைய இழுத்துக்கிட்டு ஊடு வரைக்கும் வந்து கத்திரியடி. நீ ஒரு பொம்பளை அடி இப்படி. ஏய் ஒழுங்கா நோட்டு புக்கு பென்சிலுக்கு காசை எடுத்து வையடி, அப்பதான் நான் வெளியே போவேன். ஏண்டி சின்ன பிள்ளைங்க போயிட்டு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு பண்ணின வேலைக்கு ஊடு தேடி ஒரு பெரிய மனுஷி சின்ன பிள்ளை இழுத்துக்கிட்டு வரையடி. நீலாம் நாளைக்கு உன் பிள்ளை என்ன மாதிரி வளர்ப்ப? அறிவு கட்டவளே பொடி, நீ ஏதாவது என்ன சொல்லிவிடுவேன். ஏய் என்னங்கடி ஏன்டி அடிச்சுட்டு இருக்கீங்க? அறிவு கட்டவில்லை, ரெண்டு பேருக்கும் அறிவில் அடி எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க அவ என்ன வேலை பார்த்தா தெரியுமாங்க? ஏய் என்ன அவாவே இருக்கட்டும், வீடு தேடி வந்தவங்களும் இப்படியே அடிக்கிறியடியா? அறிவு இருக்காடி உனக்கு? ஏய் நல்லா கேளுங்க, உங்க ஃபேமிலி என்ன முட்டாள் ஃபேமிலியா? நகைக்கு வந்தவங்கள இப்படி அடிக்குவீங்களே, அறிவு கெட்டவங்களா? ஏய் முட்டாள் கிட்ட மறுபடியும் ஆட்டி வாங்கிட்டு போயிருபடி. ஏய் ராக்கம்மா, ஏங்க நீங்க என்ன கத்திட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துல ரெண்டு பிள்ளைங்களும் சின்ன சின்ன விஷயம் பண்றதுக்கெல்லாம் பெரிய மனுஷி பிள்ளை எடுத்துட்டு இங்க வந்து காசு கூட அதை கூட இதை கூடன்னு கேட்டுட்டு வம்படிச்சிட்டு நிற்கிறான். அவளை யாரான்னு என்னன்னு கேட்டு விரட்டி விடுங்க ஃபர்ஸ்ட். இல்ல உங்க பையன் என்ன பண்ணா தெரியுமா? எங்க அக்கா பையனோட நோட்டு புக்கெல்லாம் கிழிச்சு வச்சுட்டான், அதுதான் கேட்க வந்தேன், மற்றபடி நான் காசுலாம் கேட்கல. ஏய் ராக்காச்சி என்னடி இப்படி போய் புழுகுற புழுகாண்டி புடி வெளியே. ஏய் சின்ன பிள்ளைங்க விஷயத்துக்கு எதுக்கடி இவ்வளவு பிரச்சனை பண்ற? சீ போடி, நீ பொம்பளை இல்ல, நான் உன் வீட்டை விட்டு வெளியே போறேன்டி. ஏய் வாடா போலாம். ஏய் நீ இனிமே ஸ்கூலுக்கு வந்தீனா உன்கிட்ட சேர மாட்டேன் போடா. ஏய் சீ போடா. ஏண்டி அந்த பிள்ளைக்கு எவ்வளவு டீசெண்டா வந்து கேட்டுட்டு போகுது, அந்த பிள்ளைய போயிட்டு அடிச்சுட்டு இருக்கேடி. உனக்கு மண்டையில ஏதாவது மூளை இருக்காடி? இல்லை ஒரு பொம்பளையே இல்லடி, உன்னை பார்த்து பிள்ளைங்களும் கேட்டு போயிடும். சீ பொடி. என்னடி உங்க அப்பன் பாதியில வந்துட்டு என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காரு? என்ன நடந்துச்சே தெரியல இந்த மனுஷனுக்கு. அவ சொல்றதை நம்பிட்டு போறான் பாரு. ஏற்கனவே அந்த ஆளுக்கு இவ பின்னாடி அலைஞ்சவன் தானே, அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவான். மாலை பாரு. ஏய் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் உட்காந்து படிங்க. பிள்ளைங்களும் லட்சணத்தையும் பாரு, ஊர் வம்ப இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டுட்டு வருவாளுங்க. ஐயோ ஏண்டா நான் ஒன்னே அடி வாங்கி வைக்கலான்னு பார்த்தா இது பெரிய சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எம்மாடி நம்ம எதுவும் பிளான் போடக்கூடாது சாமி, நான் போறேன். போடா மெண்டல்.